இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தோம். ஸோ இந்த வாட்டி அழகாக இருந்துச்சு, நிழலா இருந்துச்சு. எல்லா மரமுமே வளர்ந்துட்டு நல்லா நிழலா இருந்துச்சு, பச்சை பசேல்னு ஆகிட்டு. ஆனால் என்ன, தண்ணி தான் கிணத்துல இல்லை. எங்கள் அப்பா எவ்வளோ உழைப்பாளி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு நாங்களும் நல்ல வேலை செஞ்சோம். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரமாக உட்காந்துருந்தோம் நிழல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம கிணத்த பார்த்து வரலாம். ஆனால் என்ன, எல்லாமே தண்ணி நல்லா கீழே போயிட்டு இப்போலாம் தொட்டி அளவுக்கு தான் தண்ணியே இருக்குது. அந்த மாதிரி இருந்து எல்லா மீனுமே 2 மீன் தான் இருந்துச்சு. டேங்க் கிளீனரில் 2 தான் தெரிஞ்சிச்சு. அதனால் ஒழுங்காக காணிக்க முடியல. ஆரஞ்சு கலர் மீன் மட்டும்தான் ஒழுங்காக தெரியும். டேங்க் கிளீனர் இப்போ நல்லா தெரியுது. நல்லா உங்களுக்கே பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? தண்ணி நல்லா உள்ளே போயிட்டு தண்ணியே இல்லை. என்னன்னா மழை பெஞ்சால் தான் தண்ணின்ற மாதிரி இருக்குது. மீன் இப்போ கரெக்டாக கிளியராக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனுங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக நல்லா தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் எங்கள் தொட்டி. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போது சடனாக என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் புட்டான் போச்சு. ரொம்ப அழகாக இருந்து பார்க்க. ஆனால் என்ன, கிளியராக தெரியல. முதல்ல அது அழகாக பறக்கும்போது சில அழகாக இருந்துச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா இருந்துச்சு. வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே இல்லை. அப்புறமா நான் ஸ்கூட்டி ஓட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஃப்ளாப் ஆகிட்டு. என் தம்பி சூப்பராக ஓட்டினான். அவன் பாருங்க எவ்வளோ தைரியமாக ஓட்டான். எனக்கு தைரியமே இல்லை. ஆனால் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அப்படியே எங்கள் வீட்டுக்கு அதுவுமே நாங்கள் நல்லா இன்றைக்கி வேலை செஞ்சோம். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நல்லா வேலை செஞ்சோம். எங்கள் அப்பா கை தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. எங்கள் அப்பா நல்லா வேலை செஞ்சாங்க. எங்களை விட எங்கள் அப்பா நல்லா வேலை செஞ்சாங்க. என் கையெல்லாம் எவ்வளோ இருக்குது, இப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.